வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாட்டி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. என் புருஷனோட என் பொண்ணு குடும்பத்தோட இருக்க போட்டோ வேற எனக்கு கிடைச்சிருச்சு. அப்பா 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 அப்பா, இதை விட வேற எனக்கு என்ன வேணும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கோமதி சொல்ல, ஆமான்னு அவங்க அம்மாவும் தலையாட்டுறாங்க. எனக்கு இந்த ஒரு சந்தோஷமே என் மொத்த வாழ்க்கைக்கும் போதுமா அப்படின்னு கோமதி சொல்ல, அவங்க அம்மாவும் நிறைவா சிரிக்கிறாங்க. அரசி நல்லா இருக்கியான்னு மாறி கேட்க, ஆ நல்லா இருக்கேன்ங்கிறாங்க அவங்க. என் மகன் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்த மகராசி நீ, அதுவும் என்ன பத்தி யோசிச்சு காப்பாத்தி கொடுத்துருக்க. நீ எப்பவும் நல்லா தான் இருப்ப அப்படின்னு மாறி சொல்ல, அரசி என்ன பதில் சொல்றதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. கோமதி, ராஜி எப்படி இருக்கா அப்படின்னு வடிவு கேட்க, அவளுக்கு என்ன நல்லா இருக்கா, உங்க வீட்டுல இருந்ததை விட இங்க சந்தோஷமா தான் இருக்கா அப்படின்னு கோமதி சொல்ல, வடிவு சந்தோஷமும் நிறைவுமா பாக்குறாங்க. உன் மகன் அவளை நல்லா பாத்துக்கிறான்ல அப்படின்னு வடிவு கேட்க, ஆ நீங்க அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வச்சு அவன் அவளை எப்படி பார்த்துக்குவானோ அதை விட நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு கோமதி சொல்ல, வடிவுக்கும் மனசுக்கு நிறைவா இருக்கு. பாட்டியும் ஆமான்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க. நாங்க வந்து கூப்பிட்டப்போ ராஜி எங்க கூட வரல, பெத்தவங்க வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டா. அதே மாதிரி நான் தூக்கி போடலாம் மாட்டேன். பேச்சுவார்த்தை இல்லைன்னாலும் அவளுக்கு ஒண்ணுன்னா முதல் ஆளா நான் வந்து நிப்பேன் கோமதி அப்படின்னு ராஜிக்கு இன்டைரக்டா நான் கூட தான் இருக்கேன், கவனிச்சுட்டு தான் இருக்கேன்ற மாதிரி வடிவு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது, நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ல அவளை அப்படின்னு கோமதி சொல்ல, வடிவு சம்மதமா சரின்னு தலையசைக்கிறாங்க. சரி அம்மா வாமா போலாம், டைம் ஆச்சுல்ல அப்படின்னு கோமதி சொல்ல, சரி போலான்னு பாட்டி எழுந்திருக்க. வாங்க வாங்க போலான்னு மாறி வடிவுன்னு எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. பாட்டி மெதுவா எழுந்திருக்க. கை குடுமான்னு கோமதி தூக்கி விட, பார்த்து மெதுவாங்கிறாங்க வடிவு. மருமகன்னு பாட்டியை எல்லாருமே நல்லபடியா தாங்குறாங்க. கோவிலு குலக்கரன்னு எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. பாண்டியனுக்கு ஃபோன் வருது. அண்ணே கடைக்கு சீக்கிரம் வந்துருவேன்னு. இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சுன்னு அவரு வேகமா பேசிக்கிட்டே வர, எதிரில் வர்ற முத்துவேல் மேல இடிச்சுக்க போறாரு. டக்குன்னு நிதானிச்சு அவரு நின்னுட, முத்துவேல நின்று அவரையே பாக்குறாரு. சரி எதுக்குடா வம்பு, நகர்ந்து போலான்னு பாண்டி நகர, முத்துவேல் அந்த பக்கமும் வந்து நகர்ந்து நிக்கிறாரு. சரின்னு அவரு இன்னொரு பக்கம் நகர, அந்த பக்கமும் முத்துவேல் அணைக்கட்ட, பின்னாடி வந்து சக்திவேல் அணை கட்டிட்டு இருக்காரு. பக்கவாட்டத்துல வர்ற சக்திவேல், அண்ணே கோவில்ல அம்புட்டு வேலை கிடக்குதுன்னு இவன் கூட நின்று கபடி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சக்திவேல் முத்துவேல் கிட்ட சொல்லிட்டு இருக்க, வந்துட்டாரு அப்படியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாண்டியன் ரெண்டு பேருக்கும் நடுப்புற இருக்க கேப்ல பூந்து அந்த பக்கம் போயிடுறாரு. சக்திவேல் மீசையை தடவிக்கிட்டே போற பாண்டியனை பார்த்துட்டு, அண்ணே என்னன்னு அம்மாவோட பிறந்த நாளை காரணமா வச்சு சம்மந்தியும் ஒன்னு சேரலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சக்திவேல் கேட்க, முத்துவேல் கடுப்பாயிடுறாரு. டேய் அப்படின்னு கத்த, அது மட்டும் நடக்க கூடாதுன்னு, இன்னைக்கு நேத்து இல்ல 30 வருஷ பகை, 2 ஓடுகாலிங்க, அவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கோம். அம்பட்டு சீக்கிரம் அது மட்டும் நடந்துடக்கூடாதுன்னு, நடக்கவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சு தன்னோட சபதத்தையும் சொல்றாரு சக்திவேல். அவன் தாண்டா குறுக்க வந்தான் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, சரிங்கண்ணே வாங்க போலாங்கிறாரு சக்திவேல். போடா, அவன் தாண்டா குறுக்கால வந்தான், நீ வேற அப்படின்னு சொல்லிக்கிட்டே சக்திவேல் முதுகுல கைய வச்சு முத்துவேல் கூட்டிட்டு போறாரு. முத்துவேல் மனசுல உண்மையா என்ன இருக்குன்னு சக்திவேலுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. நம்ம லூசு குமார் இந்த பக்கமா அந்த பக்கமா நடந்துட்டு இருக்காரு. அங்க 2 பசங்க உண்டிக்கோலை வச்சு விளையாடிட்டு இருக்க. அவர் மைண்டுக்குள்ள ஒரு ஐடியா வருது. இந்த உண்டிக்கோலை வாங்கிட்டு போய் அந்த போட்டோவை அடிச்சு உடைச்சிட வேண்டியதுதான். செம்ம ஐடியான்னு அவரை பாராட்டிக்கிட்டு, இப்பவே பண்றேன்னு அபத்தமா அந்த வேலையை பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. நேரா கேட்டா கௌரவம் குறைஞ்சு போயிருன்னு, டேய் கோவில்ல தான் விளையாடுவீங்களா, யார் மேலேயாவது பட்டா என்ன பண்ணுவீங்க, குட்ரா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்க, அவங்களும் கொஞ்சம் பயந்து போய் கொடுத்துட்டு ஓடிடுறாங்க. ஒரு வழியா பிள்ளைங்க கிட்ட இருந்து பிஸ்கட்டை புடுங்குற மாதிரி உண்டிக்கோலை புடுங்கிட்டாரு குமரவேல். வழக்கமா அவருக்கு கொடுக்குற மொபைல் வைப்ரேஷன் பிஜிஎம் இல்ல வேற கொடுக்குறாங்க. ஒருவேளை இப்ப ஒரு பாதி வில்லன்கிறதுனால மியூசிக்கை மாத்திட்டாங்களோ என்னவோ தெரியல. கீழே குனிஞ்சு கல்ல பொறுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்கிரீன் மறைவுல நின்றுட்டு தலையை மட்டும் ஆமை மாதிரி நீட்டி பாக்குறாரு. டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உண்டிக்கோலை ரெடி பண்றாரு. அவரு கரெக்டா கவனம் இழுக்க பாட்டி அந்த போட்டோ முன்னாடி வந்து நின்னுடுறாங்க. அவங்க சைஸும் போட்டோ சைஸும் கிட்ட ஒரே அளவு இருக்க குமரவேலுக்கு சப்புன்னு ஆயிடுது. மாறி இந்த போட்டோவெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும், இப்பவே எடுத்து வச்சுக்கிறியா அப்படின்னு பாட்டி கேட்க, சரிங்க அத்தை அப்படின்னு போட்டோவை மாறி ஒரு பக்கம் பிடிக்க, பாட்டி ஒரு பக்கம் பிடிக்க, ஐயோ அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாரு ஹாஃப் வில்லன். வடிவு இதெல்லாம் நீ எடுத்து வச்சுக்கமா
அப்படின்னு அங்க இருக்க gift பொருள் எல்லாம் காமிக்க வடிவ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ச்சே, வடை போச்சே, சாரி படம் போச்சே அப்படின்னு நொந்து போய் குமரவேல் அங்க இருந்து போறாரு. அண்ணனை கூட்டிக்கிட்டு ஸ்டேஜுக்கு வர்ற சக்திவேல் அங்க நிக்கிற குமரவேல் கிட்ட வாட்ச பார்த்துட்டு, டேய் சாப்பாடு எப்படா வரும், வந்திருக்குமான்னு கேக்குறாரு. சொல்லிட்டேன்ப்பா, இந்நேரத்துக்கு வந்திருக்கணும் அப்படின்னு குமரவேல் சொல்ல, ஆ சரி, அப்ப நம்மளுக்கு வேண்டியப்பட்டவங்க நம்ம சொந்தக்காரவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போலாம்ல அப்படின்னு கேட்க, கூட்டிட்டு போலாங்கிறாரு குமரவேல். அண்ணே வாங்கண்ணே, சாப்பிட போலாண்ணே. மாமா எல்லாரும் வாங்க, அண்ணே வாங்க, நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் வாங்க, எல்லாரும் வாங்க, கறி விருந்து வாங்க, சாப்பிட போலாம், நம்ம சொந்தக்காரங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் நடக்க, அண்ணே வாங்கண்ணே அப்படின்னு குமரவேலை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போறாரு. ஒரு இடத்துல மயிலோட அப்பா மயிலு சுகன்யா பழனிவேல்னு உட்கார்ந்துட்டு இருக்க, நிறைய பேர் அவங்கள கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க. மயிலு அப்படின்னு உதட்டு பிதிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சுகன்யாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப நம்ம அவங்க சொந்தக்காரங்களா இவங்க சொந்தக்காரங்களா, கறி விருந்து சாப்பிட போறதா இல்ல அன்னதானம் சாப்பிட போறதான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பா நாமளும் கறி விருந்து போட்டிருக்கலாம்லப்பா அப்படின்னு குழலி கேட்க, ஏன்பா நாமளும் அவங்கள மாதிரியே சாப்பாடு போட்டா அவங்களுக்கு போட்டிக்காக போடுறோம்னு நினைப்பாங்கப்பா, எதுக்குன்னு பாண்டியன் சொல்ல, எல்லாரும் பாண்டியனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொந்த பந்தம், தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க பாட்டின்னு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு வர்றாங்க. எல்லாரும் வர முன்வரிசையில் வந்த மாறி வடிவுக்கிட்டு திரும்பி, அக்கா என்னக்கா இது அப்படின்றவங்க, என்னங்க இது, எல்லாரையும் சாப்பிட வாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டீங்க, ஆனா சாப்பாடு வந்ததுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையே, சாப்பாடு எங்கன்னு கேக்குறாங்க மாறி. எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நிக்க சக்திவேல் குமரவேலை பார்த்துட்டு என்னடாங்கிறாரு. அப்பா இல்ல வந்திருக்கும்பா அப்படின்னு அவரு சொல்ல, டேய் வரலாங்க தொட்டு தானே உன் ஆத்தா கேக்குறா அப்படின்னு கேட்க, சுத்தி மத்தி பார்த்துட்டு வேற எங்கேயாவது இறக்கி வச்சிருப்பாங்களான்னு தெரியலையேங்கிறாரு குமரவேல். டேய் வேற எங்கேயாச்சும்னா வேற கோவில்லையா அப்படின்னு சக்திவேல் கத்த, இல்லப்பா வேற எங்கேயாவது நான் இந்த கோவில்லையே ஏதாவது ஒரு இடத்துல இறக்கி வச்சிருப்பாங்களோன்னு சொன்னேன்ப்பா அப்படிங்கிற குமரவேல் இங்கே அங்கன்னு பார்க்க சொந்த பந்தம் அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்கன்னு அத்தனை பேரும் ஒரே வட்டமாக நிற்கிறாங்க. சக்திவேல் அங்கே இங்கேயும் ஒரு பார்வை பார்த்துட்டு, ஏண்டா அட்ரஸை ஒழுங்காக தானே சொன்னேன்னு கேட்குறாரு. அப்பா சரியாக தான் சொன்னேன்ப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல, டைமு அப்படிங்கிறாரு சக்திவேல். எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல, இப்போ எங்கடா சாப்பாடுங்கிறாரு முத்துவேல். குமரவேல் அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டே இருக்க, என்னடா திருன்னு முழிச்சிட்டு இருக்க, எங்கடா சாப்பாடு அப்படின்னு சக்திவேல் கேட்க, டேய் ஏதாவது குழப்பி விட்டுட்டியா அப்படின்னு மாரியும் பதட்டமாக கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படின்னு குமரவேல் சொல்ல, சே அப்படின்னு சலிச்சுக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க மாறி. குமார் முதல்ல சமையல்காரருக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளு குமார் அப்படின்னு வடிவு சொல்ல, இதோ ஃபோன் பண்ணுற பெரியமா அப்படின்னு ஃபோனை எடுக்கிறாரு குமரவேல். என்ன மாறி இவன் அப்படின்னு வடிவு கேட்க, என்னமோ போங்க அப்படின்னு மாறி முகத்தை திருப்பிக்கிறாங்க. குமரவேல் மொபைல் எடுத்து கரெக்டாக ரிங் பண்ண போக உள்ளர ஒரு வேன் வருது, இதோ வந்துருச்சு அப்படின்னு கூட்டத்தில் ஒருத்தர் சொல்ல, இதோ வந்துருச்சுடா சாப்பாடு வந்துருச்சு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, இங்கே வாங்க இங்கே வாங்க இந்த பக்கமாக வாங்கன்னு முத்துவேல் சொல்ல, வா 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 அப்படின்னு சக்திவேலு சொல்ல, வேன் இவங்க பக்கத்தில் வந்து நிற்குது. டேய் போய் சீக்கிரம் இறக்கிடான்னு குமரவேல் கிட்ட சொல்ல, இதோ போகிறேன்ப்பா வழியை விடுங்க அப்படின்னு இறக்குறதுக்காக போயிட்டு இருக்காரு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாடு வந்துருச்சுன்னு வடிவம் மாறியும் சிரிக்க, அப்பாடா கறி விருந்துக்கு நாம கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னு சுகன்யாவும் சிரிக்கிறாங்க. பரவாயில்லடா எப்படியோ டயத்துக்கு வந்துருச்சுன்னு சக்திவேலு முத்துவேலு நிறைவாக பார்க்குறாங்க. பாட்டி யோசனையாக பார்த்துக்கிட்டு இருக்க, பார்த்து பத்திரமா வைங்கிறாரு முத்துவேல். அவங்க எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு சாப்பாடு வந்துருச்சுல்ல எல்லாரையும் சாப்பிட சொல்லலாம்லங்கிறாரு முத்துவேல். என்னென்ன இம்புட்டு லேட்டாக வந்திருக்கேன்னு குமரவேல் கேட்க, இல்லைப்பா சொன்ன டயத்துக்கு தான்ப்பா வந்திருக்கோங்கிறாரு அவரு. நல்லா வந்தீங்கன்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க, அது வந்து அப்படின்னு சமையல்காரர் ஏதோ சொல்ல வர அதுக்குள்ள, டேய் காசை கொடுறா அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு. கரிசோறு வந்து இறங்கியிருக்கு, ஆனா ஒரு வாசனையும் காணோம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, என்னென்ன பாருங்கிறாரு முத்துவேல். அப்படின்னு சக்திவேல் முன்னாடி போறாரு. வேகமா போய் ஒரு அண்டாவோட மூடியை திறந்து பார்த்துட்டு அப்படியே அதிர்ந்து போறாரு. அவரு வாய் அவரையும் அறியாம புளிசாதம் அப்படின்னு சொல்ல அவரோட அதிர்ச்சி கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு. ஐயோ இவங்க பிரியாணியை புளிசாத ரேஞ்சுக்கு பண்ணியிருப்பானுங்களோ, ஏதாவது சொதப்பிட்டானுங்களான்னு கொஞ்சம் பயத்தோட பார்க்குறாரு குமரவேல். சக்திவேல் சொன்னதை கேட்டு அவங்க மொத்த குடும்பமும் அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்கு. சக்திவேல் கொஞ்சமா நகர்ந்து போய் அடுத்தாண்டாவை திறந்து பார்க்குறாரு. அவரு இன்னும் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. டேய் என்னடா தயிர் சாதமா இருக்கு, புளி சாதமும் தயிர் சாதமும் வந்திருக்குது, கறி சாப்பாடு எங்கடா
அப்படின்னு சக்திவேல் கத்த, ஐயோ அப்படின்னு பாக்குறாரு குமரவேல். இறக்கி வச்சவங்க இதான் கொடுத்து விட்டாங்கன்னு சொல்ல, இதான் கொடுத்து விட்டாங்களா? டேய் என்னடா என்ன திருட்டு மொழி முழிக்கிற அப்படின்னு சக்திவேல் கத்த குழப்பமா முழிச்சிட்டு நிக்கிறாரு குமரவேல். ஐயோ என்னாச்சு என்ன அப்படின்ற மாதிரி வடிவம் மாறியும் பார்த்துட்டு இருக்காங்க. மொத்த கூட்டமும் அங்க வந்து கூட்டிடுது. மறுபடியும் ஒரு தடவை திறந்து பார்த்துட்டு, டேய் புளி சாதமும் தயிர் சாதமும் தாண்டா இருக்குது அப்படின்னு சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்க. மெதுவா பாண்டியன் ஃபேமிலி அங்க வருது. வாங்க வாங்கண்ணே, கரெக்டா டைமுக்கு கொண்டு வந்துட்டீங்க போல இருக்கு. சூப்பர்ண்ணே, நீங்க கிளம்புங்கண்ணே, நாங்க பாத்துக்கிறோங்கிறாரு செந்தில். சரிப்பா தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு டிரைவர் முதற்கொண்டு இறக்கி வைக்க வந்தவங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. என்னக்கா இது அப்படின்னு மாறி கேட்க, இது அவங்க சொன்ன சாப்பாடு போல இருக்கு மாறி அப்படின்னு வடிவு சொல்றாங்க. நாம ஏற்பாடு பண்ணதான்னு மீனா கேட்க, ஆமா நாம சொன்ன சாப்பாடுதான் அப்படின்னு செந்தில் சொல்ல, முத்துவேல் பயங்கர அதிர்ச்சி எரிச்சல்மா நிக்கிறாரு. சக்திவேலு மாறி வடிவன்னு எல்லாரும் அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்க. இன்னும் எப்பதான் வரும் இவங்க சொன்னதுன்னு பாத்துட்டு இருக்காங்க சுகன்யா. அங்க நிக்கிற பாண்டியன், டேய் எல்லாரும் வாங்க, அன்னதானத்துக்கு போய் இலைய போட்டு சாப்பாடு வைப்போம், வாங்க வாங்கன்னு சொல்ல, வாங்கடா அப்படின்னு கோமதியும் கூப்பிட்டுக்கிட்டு மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் உள்ளர வர்றாங்க. வாங்க வாங்க இலைய போடலான்னு சரவணன் வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு போக, வாங்க வாங்க லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அன்னதானம் தயார், வர்றவங்க வரலாம் சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் அப்படின்னு ஜரூரா இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு பழனி. டேய் முதல்ல இலை எடுத்து வைங்க, டேய் நீ தண்ணிய ஊத்துடா அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்க. பயங்கர கடுப்புல இருக்க முத்துவேல் குமரவேலை பார்த்து, டேய் நாம சொன்னது ஏற்பாடு பண்ணது எங்கடான்னு கேக்குறாரு. எல்லாருக்கும் பயத்துல முகம் வெளுத்து போகும்னா குமரவேலுக்கு பயத்துல இருண்டு போகுது. தெரியல பெரியப்பா, வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்ல பல்ல கடிச்சிட்டு வரலியடான்னு கத்துறாரு முத்துவேல். எனக்கும் புரியல பெரியப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல, தெரியல புரியலன்னு நின்றுட்டு இருந்தா சாப்பாடு வந்துருமா, ஃபோன் பண்ணி கேளுடாங்கிறாங்க மாறி. ஃபோன் பண்ணிடான்னு வடிவும் சொல்ல, இதோ ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு ஃபோனை கையில் எடுக்கிறாரு. இங்கே இவங்க இலை போடுறது தண்ணி ஊத்துறதுன்னு எல்லா வேலையும் விறுவிறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. குமரவேல் ஃபோன் பண்ண சமையல்காரர் எடுத்து என்னப்பாங்கிறாரு. அண்ணே என்னென்ன இன்னும் சாப்பாடு வரலண்ணே அப்படின்னு சொல்ல, ஏன்பா ஏன் வரலன்னு கேட்குறாரு அவரு. அட அண்ணே அதை கேட்க தானே நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, ஏன்பா அதை ஏன்பா என்கிட்ட கேட்குற, அதை சமையல்கார்கிட்ட தானே கேட்கணுங்கிறாரு அவரு. அண்ணே விளையாடாதீங்க அண்ணே, நீங்க தானே சமையல்காரரு அப்படின்னு குமரவேல் சொல்ல, நீ தான்ப்பா விளையாடுற, அன்னைக்கே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என்னாலெல்லாம் சமைக்க முடியாது, நான் வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணி விடுறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் நம்பரும் கொடுத்தனா இல்லையா அப்படின்னு சமையல்காரர் சொல்லிட்டு இருக்க. ஐயோன்னு முகத்துல கைய வச்சுக்கிறாரு குமரவேல். நீ எதுவும் மாத்தி கேத்தி ஃபோன் பண்ணிட்டியா, நீ அவருக்கு ஃபோன் பண்ணுப்பா அப்படின்னு சமையல்காரர் சொல்ல, குமரவேல் அப்படியே அதிர்ச்சியோட போனை காதுல இருந்து எடுக்கிறாரு. பார்த்துக்கிட்டே நிக்கிற முத்துவேல், என்னடா ஆச்சு சொல்லுங்கிறாரு. அவரு அப்படியே லைட்டா திரும்ப, டேய் என்னன்னு சொல்லி தொலைடா அண்ணன் கேக்குறாருலன்னு கத்துறாரு சக்திவேல். வாயில மைதா பசையை போட்டு ஒட்டுன மாதிரி வாயை திறக்காம அப்படியே திருன்னு பார்த்துட்டு இருக்காரு குமரவேல். டேய் என்னடா வாயை திறந்து சொல்லுடான்னு கத்துறாரு சக்திவேல். சொல்லுடா அப்படின்னு முத்துவேல் கேட்க, டேய் சொல்லி தொலைடாங்கிறாரு மாறி. அது அது அப்படின்னு தயங்குற குமரவேல், அப்பா சமையல் மாஸ்டர் வீட்டில் ஒரு டெத் ஆயிடுச்சுன்னு சொல்ல, சரி அப்படின்னு சக்திவேல் டீப்பா கேட்டுட்டு இருக்க. அதனால சமைக்க வர முடியாதுன்னு சமையல்காரர் சொல்லிட்டாரு அப்படின்னு குமரவேல் சொல்ல, டேய் எப்படா சொன்னாரு, இப்பவா சொன்னாரு அப்படின்னு சக்திவேல் பயங்கர பதட்டத்தோட கேட்குறாரு. இப்போ இல்லப்பா முன்னாடியே சொன்னாருன்னு குமரவேல் சொல்ல, அப்படின்னு சக்திவேல் கேட்டுட்டு இருக்க. வேற ஒருத்தர் நம்பரை கொடுத்து பேச சொன்னாரு அப்படின்னு குமரவேல் மெதுவா சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்தது என்ன சீக்கிரம் சொல்லி தொலைங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஆனா நான் தான் மறந்துட்டேன்ப்பா அப்படிங்கிற குமரவேல் சக்திவேல் முத்துவேலோட மொத்த கோவத்தையும் குத்தைக்கு எடுக்க போறாரு. இப்போ அவ்வளவுதான். குமரவேல் சொன்னதை கேட்டு அண்ணன் தம்பி 2 பேர் முகத்திலையும் 50,000 வாட்ஸ் மின்னல் பலார் பலார்னு அடிக்குது. அவங்க மட்டும் இல்ல, பாட்டி வடிவு மாறின்னு எல்லாருமே அதிர்ந்து போய் பாக்குறாங்க. அவ்வளவுதான், முத்துவேல் ருத்ரவேலா மாறிடுறாரு. டேய் அப்ப நீ சாப்பாட்டுக்கு சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்க, அது வந்து பெரியப்பா அப்படின்னு குமரவேல் பயத்துல தடுமாற விடுறாரு பாருங்க ஒரு அறை. ராஸ்கல் அப்படின்னு அவர் அரைஞ்ச அறையில அப்படியே 4 சுத்து சுத்தி போய் தடுமாறி நிக்கிறாரு குமரவேல். போடுங்கண்ணே நல்லா போடுங்கண்ணே, தத்தி பைய எல்லாரும் முன்னாடி மானத்தை வாங்கிட்டான் அப்படின்னு சக்திவேலும் பயங்கரமா கத்துறாரு. எல்லாரும் முன்னாடி குமரவேல் அடிச்சதை பார்த்து பதறி போய் ஏங்க அப்படின்னு மாரியும் வடிவும் கூப்பிடுறாங்க. இதை கேட்கிற பாண்டியன் ஃபேமிலி மொத்தமும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. அங்க வந்திருந்த சொந்தக்காரங்கெல்லாம் பயங்கர கோவத்தோட ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க.
அறிவு கெட்டவனை என்ன வேலை பண்ணி வச்சிருக்கிற? மானமே போச்சு, அசிங்கப்படுத்திட்டியே அப்படின்னு முத்துவேல் கத்த முழிக்கிறத பாரு. என்ன இந்த பரதேசி பையகிட்ட கொடுத்தது ஒரு வேலை, அந்த ஒரு வேலையையும் ஒழுங்கா பண்ணல தூ அப்படின்னு அவர் மேலேயே துப்பாத குறையா துப்பிக்கிறாரு சக்திவேல். எல்லார் முன்னாடி தலை குனிச்சு நிக்கிறோம். எருமாடு, தத்தி பயலே, மானங்கெட்ட பயலே, எந்த வேலையாச்சும் உருப்படியா செய்யறியா? கொடுத்தது ஒரு வேலைன்னு சக்திவேல் நான் ஸ்டாப்பா திட்டிக்கிட்டே இருக்காரு. படு டென்ஷனா இருக்க மாதிரி. என்ன குமாரு, இப்ப நம்ம வந்தவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கத்த குமரவேலு என்ன பதில் சொல்றதுன்னு திருதிருன்னு முழிக்கிறாரு. ஏங்க தம்பி, வேற எங்கேயாவது சொல்லி சாப்பாடு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படின்னு வடிவு சொல்ல, என்ன தம்பி இந்நேரத்துல யார்கிட்ட போய் சாப்பாடு சொல்ல போறீங்க? அதுவும் இம்புட்டு பேருக்கு எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்திருக்கிறதுல ஒருத்தர் கேட்க, வேல்ஸ் குடும்பம் மொத்தமா தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அதுவரையிலும் பரிமாறுறதுல சுறுசுறுப்பா இருந்த பாண்டியன் ஃபேமிலி எல்லாரும் வந்து நின்று பாக்குறாங்க. நல்லா இருக்குப்பா உங்க பிளான். இப்படிதான் விருந்துக்கு வர சொல்லி வயிற்ற காய போட்டு அனுப்புவீங்களா? இதுல பெரிய மனுஷன்னு வேற சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொந்தக்காரர் ஒருத்தர் கேவலமா கேட்டு விட்டுடுறாரு. ஆனா இத உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல முத்துவேலு அப்படின்னு இன்னொருத்தர் கையை நீட்டி சொல்ல, முத்துவேல் ரொம்ப கேவலப்பட்டு தலை குனிறாரு. அசிங்கப்படுத்துறதுங்கிறத முடிவோடு தான் வர சொன்னீங்களா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க, முத்துவேல் ரொம்ப சங்கடத்தோடு தலை குனிஞ்சு நிக்க பாட்டிக்கு கிட்டத்தட்ட அழுகையே வந்துருச்சு. அண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே, தெரியாம தப்பு நடந்து போச்சுங்கிறாரு சக்திவேல் மெதுவா. 75வது பிறந்த நாள் 80வது பிறந்த நாள்னு கெத்தா ஊரை கூட்டினா மட்டும் போதாது, கௌரவமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இன்னொரு சொந்தக்காரர் சொல்ல, பாட்டி கண்ணில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பிச்சிருது. மாரியுமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. வடிவும் ரொம்பவே சங்கடப்பட்டு கசங்கி போய் பாக்குறாங்க. பாண்டியன் ஃபேமிலி இதெல்லாம் பார்த்து சந்தோஷமெல்லாம் படல, அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க. ஐயோ இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுறோங்கிறாங்க வடிவு. எதுக்குமா? நாங்கெல்லாம் சோத்துக்கு வழி இல்லாதவங்களா? வாங்கப்பா வாங்க போலாம் அப்படின்னு அவர் கொஞ்சம் கோவமா சொல்ல, கூட்டம் மொத்தமும் கலைஞ்சி அப்படியே நகர ஆரம்பிக்கிறாங்க. உடனே கதிர், செந்தில், கோமதின்னு முன்னாடி வர்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு கதிர் சொல்ல எல்லாரும் திரும்பி நின்று பாக்குறாங்க. ஐயோ இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு பாண்டியன் குடும்பம் மொத்தமா அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வர்ற கதிர், பிறந்த நாள் விழாவுக்கு வந்த யாரும் சாப்பிடாம கிளம்ப வேண்டாம், எங்க அப்பா ஏற்பாடு பண்ணின சாப்பாடு இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, சக்திவேலும் முத்துவேலும் ரொம்பவே அதிர்ந்து போறாங்க. அவங்க ஃபேமிலியில இருக்க மற்ற எல்லாருமே கொஞ்சம் பயத்தோட பார்த்துட்டு இருக்க, அதை எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமா கிளம்புங்கிறாரு கதிர். சரவணன் மட்டும் என்ன ஆட்டம் ஆடுறீங்கடா, நல்லா வேணும்டா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் சங்கடத்தோடு தான் நிற்கிறாங்க. வந்த ஆளுங்கெல்லாம் ஒருத்தர் பார்த்துக்க கதிர் அப்பா கிட்ட வந்து, அப்பா சொல்லுங்கப்பான்னு பாண்டியனோட கையை பிடிக்கிறாரு. அவங்க சொந்தத்தை நாம கூப்பிட்டா இதே ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு அதுவரையிலும் பயந்துட்டு இருந்த பாண்டியன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து, அத்தையோட பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்தின சொந்த பந்தங்கள் எல்லாம் யாரும் தயவு செஞ்சு வெறும் வயித்தோட வீட்டுக்கு போகாதீங்க, தயவு செய்து எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு பாண்டியன் கையெடுத்து கும்பிட்டு கேட்க, சொந்தக்காரங்க எல்லாருமே ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சக்திவேலும் முத்துவேலும் என்ன பேசுறதுன்னு எந்த வழியும் இல்லாம அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாங்க. மாரியும் வடிவும் கூட ரொம்ப சங்கடமா பார்த்துட்டு இருக்க. அது எப்படி, எங்க சொந்தக்காரங்களுக்கு நீ எப்படி சாப்பாடு போடுவ அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க. கோமதி முன்னாடி வர்றாங்க. அது எப்படின்னு, அவங்க உனக்கு மட்டும் சொந்தக்காரங்க, வந்தவங்க எனக்கும் சொந்தக்காரங்க தான். என் சொந்தக்காரங்க எனக்கு மட்டும் கிடையாது, என் புருஷனுக்கும் என் பிள்ளைங்களுக்கும் சொந்தக்காரங்க தான் அப்படின்னு கோமதி சொல்ல, எல்லாம் இங்க நேரம்ன்ற மாதிரி முத்துவேல் தலையை திருப்பிக்கிறாரு. இங்க பாரு, அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம், வந்தவங்கள சாப்பிடாம கூட திருப்பி அனுப்புவோம், அது எங்க இஷ்டம். ஆனா ஓ அன்னதானத்தெல்லாம் சாப்பிட விட மாட்டோம் பாப்பா அப்படிங்கிறாரு சக்திவேல். அப்பவும் யோ சே, நீ என்னையா இம்புட்டு கேவலமா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அட இவெல்லாம் இவ்வளோ பேசுவானான்னு அதிர்ந்து போய் பார்க்குறாரு சக்திவேல். இதை பாரு, என் மேல இருக்க கோபத்தை காட்டுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா உனக்கு? ஏன்யா யோ, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? உனக்கு நீயே ஏன்யா இவ்வளோ பெரிய அவமானத்தை தேடிக்கிற அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. வேற வழி இல்லாம பயங்கர கடுப்போட முகத்தை திருப்பிக்கிறாரு சக்திவேல். யோ யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஐயா, வந்திருக்கிறவங்க பசியார சாப்பிட்டுட்டு போயிட்டு போறாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, முடியாதுன்னு சொல்றேன்ல, முடியவே முடியாது, அவங்க யாரும் சாப்பிட வரமாட்டாங்க அப்படின்னு சக்திவேல் கத்த. குடும்ப மெம்பர் எல்லாமே என்னடா இவர் இப்படி பேசிட்டு இருக்காருன்னு அதிர்ச்சியாவே பாக்குறாங்க. இதுக்கு மேல சக்திவேல் கிட்ட பேசுறது வேஸ்ட்ன்னு நினைக்கிற பாண்டியன் அப்படியே சொந்தக்காரவங்கள்ட்ட திரும்புறாரு.
இங்க பாருங்க, தயவு செஞ்சு இந்த ஆள் பேச்செல்லாம் யாரும் கேட்காதீங்க. கோமதியோட அம்மா பிறந்த நாளைக்கு சோறு போடுறதுக்கு கோமதிக்கு உரிமை இல்லையா? எல்லாரும் இருந்து தயவு செய்து சாப்பிட்டுட்டு போங்க. வாங்க வந்து எல்லாரும் சாப்பிடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கூப்பிடுறாரு. வாங்க வாங்கன்னு கோமதியும் கூப்பிடுறாங்க. வாங்க சாப்பிட்டு போலாம் வாங்கன்னு செந்தில் கூப்பிட பழனியும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. பார்த்துட்டு இருக்க குழலியும் முன்னாடி வந்து வாங்க வந்து எல்லாரும் சாப்பிடுங்கன்னு கூப்பிடுறாங்க. சொந்தக்காரவங்களாம் அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. வாங்க வாங்கன்னு குழலியோட வீட்டுக்காரரும் கூப்பிடுறாரு. குழலி முன்னாடி வந்து நீங்க என் பெரியம்மா தானே அப்படின்னு கேட்க அந்த லேடி எந்த பதிலும் சொல்லாம அப்படியே பார்க்குறாங்க. பெரியம்மா தான், வாங்க அண்ணி வாங்க 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 சீக்கிரம் வாங்க. அட என்ன பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க அப்படின்னு அந்த பெரியம்மான்னு கூப்பிட்டு லேடியோட கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க குழலி. பாண்டியன் குடும்ப மெம்பர்ஸ் எல்லாருமே வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க வாங்கன்னு கூப்பிட அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பேரா வர்றாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிட வாங்கன்னு தயங்கி நின்றுட்டு இருக்கவங்களையும் மிச்சம் இருக்கவங்க போய் கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க எல்லாம் நம்ம வீட்டு சாப்பாடு தான் வாங்க அப்படின்னு பழனி இன்வைட் பண்ண கிட்ட கிட்ட எல்லா சொந்தமும் போயிடுறாங்க. வேல்ஸ் குடும்பம் மட்டும் அப்படியே அத்துவானமா நிக்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபம் சக்திவேலுக்கு அப்படியே பின்மண்டியை பட்டு பட்டுன்னு தட்டிக்கிறாரு. முத்துவேலும் அன்கண்ட்ரோலபிள் கோவத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா சொந்தக்காரங்களும் உட்காந்துடுறாங்க. இலை போட்டு பரிமாறிட்டு இருக்காங்க. சாப்பிட ஆரம்பிக்க டேய் சரவணா இங்கே குடுறா அப்படின்னு சரவணன் கையில் இருக்க பேசினை வாங்குறாரு பாண்டியன். அந்த பிள்ளைங்கெல்லாம் முதல்ல சாப்பிடட்டும்டா. ஏம்மா நீங்கெல்லாம் போய் சாப்பிடுங்கம்மான்னு மயில் மீனா ராஜியெல்லாம் பார்த்து சொல்கிறாரு பாண்டியன். அடுத்து மயில் கையில் இருக்க பேசினையும் வாங்குறவர் போப்பா போப்பா மீனா எல்லாரும் பசியாக இருப்பீங்க சாப்பிடுங்க போங்க அப்படின்னு சொல்ல மாமா இல்லை மாமா வேலை இருக்கு மாமா இவங்களுக்கு அப்படிங்கிறாங்க மயில். போங்கப்பா அப்படின்னு அவரு சொல்ல இல்லை மாமா பரிமாறிட்டு போகிறேங்கிறாங்க மயில். இல்லைம்மா நீங்கள்லாம் போங்கம்மா மாமா பார்த்துக்கிறேன் போங்கம்மா போங்கப்பா உட்காந்து சாப்பிடுங்க போங்க அப்படின்னு பாண்டியன் பரிமாறிட்டு இருக்க பசங்கள்லாம் பரிமாறிட்டு இருக்க லேடிஸ் அந்த பக்கமாக போகிறாங்க. ரொம்பவே வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் சாப்பிட்றாங்கன்ற நிறைவோட பார்த்துட்டு இருக்காங்க மாறி வடிவ ரெண்டு பேரும். வீட்டு லேடிஸை பாண்டியன் உட்கார வச்சு இலைய போட்டு டேய் தண்ணியை போடுங்கடாங்கிறாரு. பாட்டியும் வெளியே நின்றுக்கிட்டு ரொம்பவே ஏக்கத்தோட இந்த பக்கம் அந்த பக்கமாக பார்க்குறாங்க. பாண்டியன் அதை பார்த்துடுறாரு. அத்தை அப்படின்னு அவர் கூப்பிட பாட்டியும் பாண்டியனை நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஐயோன்னு பார்த்துட்டு இருக்காங்க பாண்டியன் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஏற்கனவே சாப்பிட கூப்பிட்டுருக்கோம், அதுக்கே இவங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ தெரியல. இப்போ பாட்டியை வேற அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு பயத்தோட பார்த்துட்டு இருக்க வாங்க அத்தை சாப்பிடலான்னு கூப்பிடுறாரு பாண்டியன். பாட்டி எந்த பதிலும் சொல்லாமல் பயத்தோட பார்த்துட்டு இருக்க அம்மா வாமான்னு கோமதியை கூப்பிடுறாங்க. சக்திவேலும் முத்துவேலும் எல்லாரும் எரிச்சிடுற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்க கோமதி அம்மா வரலன்னதும் அப்படின்னு எழுந்து போறாங்க. அவங்க கொஞ்சம் பயமும் நிறைய தயக்கமுமா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இருக்க ராஜியும் எழுந்து பின்னாடியே வர்றாங்க. பாட்டி பக்கத்துல வந்து கையை பிடிச்சிக்கிட்டு அம்மா சாப்பிடலாமா வாமாங்கிறாங்க கோமதி. அப்பத்தா வாங்க அப்பத்தான்னு ராஜியும் கூப்பிட அம்மா வாங்கம்மாங்கிறாங்க கோமதி. அட வாமா நீ என்னம்மா அங்கேயே பார்க்குற வாமா நீ அப்படின்னு பாட்டியோட கையை பிடிச்சி கூட்டிட்டு வர்ற கோமதி வாங்க நின்று வடிவை மாறியும் கூப்பிட்டுட்டு வர்றாங்க. கரிசோருக்காக ஆசைப்பட்டு இந்த பக்கம் வந்து நின்னோம், இப்போ காலி வயிற்றோட வீட்டுக்கு போக வேண்டியதுதானாங்கிற மாதிரி பார்க்குறாங்க சுகன்யா. வேல்ஸுங்களால் முறைக்கிறது தவிர வேற ஒன்றும் செய்ய முடியல. வாமா வா அப்படின்னு கூட்டிட்டு போக இவன் ஏன் இன்னும் அங்கேயே நிற்கிறா? ஏம்மா சுகன்யா உன்னை என்ன தனியாக வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமா? வா அப்படின்னு பழனி கூப்பிட அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. அட வாமா அப்படிங்கிற பழனி ஐயோ கொஞ்சம் கோவப்பட்டேனே அப்படின்னு ஒரு அசடு வழிஞ்சிட்டு அங்கே போ உள்ள இடம் இருக்கு அப்படின்னு கையை காட்டிக்கிட்டே வழிஞ்சு நிற்கிறாரு பழனி. இப்போ 5 பேரும் வேல்ஸ் ஃபேமிலியில் ஒன்றா நின்று முறைச்சிக்கிட்டு இருக்க இவங்களுக்கு சாப்பாட்டு மேலே என்ன கோவமோ அப்படின்னு பேசனை தூக்கிட்டு போகிறாரு பழனி. பாட்டியை மெதுவாக கூட்டிகிட்டு வந்து ஒரு சேரில் உட்கார வைக்கிறாங்க. பாண்டியன் அவங்களுக்கு பார்த்து பார்த்து பரிமாறிட்டு நீங்களும் வாங்கப்பா வந்து சாப்பிடுங்கன்னு மாரியும் வடிவையும் கூப்பிடுறாரு. ஐயோ கோமதி வீட்டுக்காரன்னு அப்படி பொசுக்குன்னு கூப்பிட்டுட்டாரு அப்படின்னு மாரியும் வடிவும் திகச்சு போய் பார்க்க டேய் எவ்வளவு ஏத்தாண்டா உனக்குங்கிற மாதிரி சக்திவேல் பார்க்க முத்துவேலும் ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு. வாங்கப்பா அப்படின்னு பாண்டியன் மறுபடியும் கூப்பிட இல்லைங்க இருக்கட்டும் பரவாயில்லன்னு வடிவு சொல்ல அட நாமளும் போய் ஒரு 4 வாய் அள்ளி போட்டுட்டு வந்துடலாமேன்னு மாரியோட பார்வை இருக்கு. யாரையும் சாப்பிட கூப்பிடலன்னு தப்பா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் சத்தமா சொல்ல பயங்கர கோவத்தோடு திரும்புறாரு சக்திவேல். வேற யாருக்காவது பசிக்குது சாப்பிடலான்னா தாராளமா இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். இத கோவில் அன்னதானமா நினைச்சுக்கங்க, இங்க வந்து சாப்பிடலாமே, இதுல என்ன கௌரவம் போக போகுதுன்னு பாண்டியன் சொல்ல ஏற்கனவே கனல் பறந்துட்டு இருந்த சக்திவேலோட கண்கள்ல இப்ப கொலவரி தாண்டவம் ஆடுது. ரொம்பவே நொந்து போய் அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருக்காரு முத்துவேல்.
இங்க பாட்டி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அரசிக்கு ஒரு வாய் ஊட்டி விட அவங்க சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க. அடுத்து ராஜி பாட்டிக்கு ஊட்டி விட, பாட்டி ராஜிக்கு ஊட்டி விட எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மீனா பக்கத்துல உட்காந்துருக்க பாட்டி மீனாவுக்கும் ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்து பயங்கர கடுப்பாகிற சக்திவேல், என்னடா மானம் கெட்டவனே, போய் நீயும் அப்படின்னு கையை திருப்பி காமிச்சு போய் ஒரு வாய் சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல குமரவேல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அப்படின்னு சக்திவேல் துப்ப அது குமரவேல் முகத்திலையும் படுது. முத்துவேல் பயங்கர கோபமா இருக்காரு. டேய், வெக்கமா இல்லை உனக்கு? பிறந்த நாள் அன்னைக்கு போனா போகுதுன்னு அந்த குடும்பத்தை வர சொன்னா இப்ப மொத்த பிறந்த நாளையும் அவங்களே கொண்டாடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு முத்துவேல் கத்த குமரவேல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. ஏங்க, யார் கொண்டாடினா என்ன, அத்தை சந்தோஷமா இருக்காங்கல்ல, அது போதுங்க அப்படின்னு வடிவு சொல்ல அவங்கள பயங்கரமா முறைக்கிறாரு முத்துவேல். இருப்பாங்க, உங்க அத்தை தானே, சந்தோஷமா இருப்பாங்க, பொண்ணு கூட சேர்ந்துட்டாங்கல்ல, சந்தோஷமா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பசங்க படுற அவமானமெல்லாம் பெருசா தெரியல, பொண்ணு ஊட்டி விடுறது தான் பெருசா தெரியுது அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாரு சக்திவேல். வடிவுக்கு எதுக்குடா இதை பேசணும்னு சங்கடமா இருக்கு. சாப்பிட்டுட்டு இருக்கிறதுல ஒருத்தர் சும்மா சொல்லக்கூடாது பாண்டியா, அத்தை பிறந்த நாளை அமர்க்கலமா கொண்டாடிட்ட அப்படின்னு எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு இருக்காரு. எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு புதுசா ஏதாவது வம்பு வந்துட போகுதுன்னு பாண்டியன் கொஞ்சம் சங்கடத்தோட பாக்குறாரு முத்துவேலையும் சக்திவேலையும். அதுல இன்னொருத்தர், வாங்கப்பா, நீங்க மட்டும் எதுக்கு நிக்கிறீங்க, எப்படியும் கறி விருந்து வரப்போறது இல்ல, பட்டினியாவா கிடைக்க போறீங்க, வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு இன்வைட் பண்றாரு. அதானேங்கிற மாதிரி இன்னும் 2-3 பேர் தலையாட்டுறாங்க. சாப்பாடு சூப்பரா இருக்குப்பா, வாங்க அப்படின்னு இன்னொருத்தர் கூப்பிட, டேய் நீ வாடா, அவனுங்களே தின்னு தீர்த்துக்கட்டும் வா அப்படின்னு சக்தியோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு முத்துவேல். குமரவேல ஆட்டுக்குட்டி மாதிரி தலையாட்டிக்கிட்டே போக, அக்கா இவங்க போறாங்களே அப்படின்னு மாறி சொல்ல, மாறி அப்படிங்கிற வடிவு தவிப்பா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாக்குறாங்க. அவங்க 3 பேரும் டோட்டலா அந்த ஏரியாவை விட்டு போனதும் அவங்க இவங்கள பார்க்க இவங்க அவங்கள பார்க்கன்னு நின்றுட்டு இருக்காங்க. அண்ணி, எதுக்கு 2 பேரும் அங்கே நிற்கிறீங்க, வாங்க சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு பழனி கேட்க வடிவு எந்த பதிலும் சொல்லாம பார்க்குறாங்க. இல்லை இருக்கட்டும், அத்தை சாப்பிட்றதே நாங்கள் சாப்பிட்ற மாதிரி தான் அப்படின்னு மாறி சொல்ல அதுதான்ற மாதிரி தலையாட்டுறாங்க வடிவம். இங்கே பாட்டி சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு இருக்க கோமதி எடுத்து ஊட்டி விடுறாங்க. பாட்டியும் ஆனந்த கண்ணீரோட அப்படியே ஒரு வாய் அள்ளி கோமதி வாய்க்கிட்ட கொண்டு போகிறாங்க. இதை கதிர், பாண்டியன், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னு எல்லாரும் ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. கறி விருந்தில் ஏதாவது சொதப்பல் இருக்குன்னு எதிர்பார்த்திருந்தா மொத்தமா கவிழ்ந்து போச்சு. பார்வையாளராக வந்திருந்த பாண்டியன் குடும்பம் அசத்துன்னு அசத்திட்டாங்க. இதுக்கு வேல்ஸ் குடும்பத்தோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.